டே 3 சிம்பிளான 25 சென்டென்சஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்ட்டு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பார்க்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் see. சொல்லுங்கள், ஐ வில் நாட் see. செகண்ட் ஒன், வாங்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் buy. சொல்லுங்கள், ஐ வில் நாட் buy அப்படின்னா வாங்க மாட்டேன் அப்படின்றதுக்கு அர்த்தம். தேர்ட் ஒன், சொல்ல மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் டெல். நான் சொல்ல மாட்டேன், ஐ வில் நாட் டெல் அப்படின்னு சொல்லணும். ஃபோர்த் ஒன், போக மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் கோ. ஐ வில் நாட் கோ அப்படின்னு சொல்லணும். இது வந்து போக மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஃபிஃப்த் ஒன், வரமாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் கம். நான் வரமாட்டேன், ஐ வில் நாட் கம் அப்படின்னு சொல்லணும். சிக்ஸ்த் ஒன், சாப்பிட மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் ஈட். நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் ஈட் அப்படின்னு சொல்லணும். செவன்த் ஒன், நான் வந்து தூங்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் ஸ்லீப். நான் தூங்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லணும். தூங்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் ஸ்லீப். நெக்ஸ்ட் ஒன், படிக்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் ஸ்டடி அப்படின்னு சொல்லணும். என்ன சொல்லலாம்? ஐ வில் நாட் ஸ்டடி அப்படின்னா படிக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு அர்த்தம். இது வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ படிக்க மாட்டேன் அப்படின்றதுக்கு ஐ வில் நாட் ஸ்டடி. நைன்த் ஒன், எழுத மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் ரைட். எழுத மாட்டேன், ஐ வில் நாட் ரைட் அப்படின்னா எழுத மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். டென்த் ஒன், பேச மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் டாக். நான் பேச மாட்டேன், நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் இன்னைக்குலேருந்து அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. பேச மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் டாக் அப்படின்னு சொல்லணும். நான் வந்து உங்கள்கிட்ட பேச மாட்டேன், ஐ வில் நாட் டாக் டு யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ 11th ஒன், நான் வந்து கேட்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இது வந்து ரெண்டு மீனிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஐ வில் நாட் ஆஸ்க். நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். நெக்ஸ்ட் இன்னொன்று, நான் வந்து கேட்க மாட்டேன், லிசன் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு சொல்கிறது ஐ வில் நாட் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ வில் நாட் ஆஸ்க் ஆர் இயர். இது வந்து எங்கே யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறும். 12th ஒன், செய்ய மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் டூ. நான் செய்ய மாட்டேன், நான் அதை எதுக்கு செய்யணும்? நான் செய்ய முடியாது, என்னால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் ஐ வில் நாட் டூ அப்படின்னு சொல்லுவோம். 13th ஒன், முடிக்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் ஃபினிஷ். நான் அதை செய்ய மாட்டேன், நான் எதுக்கு செய்யணும்? போங்க, நான் செய்ய முடியாது, முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் ஐ வில் நாட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லணும். முடிக்க மாட்டேன் அப்படின்றத ஐ வில் நாட் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், 14th ஒன் என்னென்னா, தொடங்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் ஸ்டார்ட். நான் இப்போதைக்கு தொடங்க மாட்டேன்னு நினைக்கிறேன், ஐ வில் நாட் ஸ்டார்ட் நவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஐ வில் நாட் ஸ்டார்ட்னா நான் தொடங்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். 15th ஒன், கற்றுக்க மாட்டேன், கற்றுக்க மாட்டேன் அப்படிலாம் தமிழில் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் நாட் லேர்ன் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் நாட் லேர்ன்னா நான் வந்து கற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். 16th ஒன், நினைக்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் திங்க். ஐ வில் நாட் திங்க், நான் வந்து அதை பற்றி நினைக்க மாட்டேன், ஓகேங்களா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் நாட் திங்க். நான் வந்து நினைக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். 17th ஒன், புரிஞ்சிக்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட்னா நான் புரிஞ்சிக்க மாட்டேன், நான் ஏன் புரிஞ்சுக்கணும்னா நீ மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ ஐ வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லலாம். 18th ஒன், எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் டேக். ஓகே, நான் பர்சனலாக எடுத்துக்கல அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ எடுத்துக்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் டேக் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்கள், ஐ வில் நாட் டேக் அப்படின்னா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். 19th ஒன், வைக்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஐ வில் நாட் கீப் ஆர் புட் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் நாட் கீப் ஆர் புட் அப்படின்னா வைக்க மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். வைக்க மாட்டேன்னா ஐ வில் நாட் கீப் ஆர் புட் அப்படின்னு சொல்லணும். தரமாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? தரமாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் கிவ் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் நாட் கிவ்னா நான் தரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் எதுக்கு தரணும்? என்னால் தர முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. தரமாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் கிவ் அப்படின்னு சொல்லணும். 21st, அனுப்ப மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் சென்ட். ஐ வில் நாட் சென்ட்னா அனுப்ப மாட்டேன், நான் எதுக்கு அனுப்பணும்? என்னால் அனுப்ப முடியாது, அதனால் நான் வந்து உனக்கு அனுப்ப போகிறது கிடையாது. ஸோ நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இங்கிலீஷில் ஐ வில் நாட் சென்ட் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் நாட் சென்ட். 22,
கூப்பிட மாட்டேன், நான் எதுக்கு அவங்கள கூப்பிடணும், அவங்க என்னை கூப்பிடவே இல்லை, ஸோ நானும் அவங்கள கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறத இங்கிலீஷில் ஐ வில் நாட் கால். ஐ வில் நாட் கால் அப்படின்னா நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். நான் கூப்பிட மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் கால் அப்படின்னு சொல்லணும். 23 சந்திக்க மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் மீட். நான் போய் எதுக்கு அவங்கள மீட் பண்ண போகிறேன், நான்லாம் மீட் பண்ண மாட்டேன், சந்திக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை இங்கிலீஷில் ஐ வில் நாட் மீட் அப்படின்னு சொல்லணும். ஐ வில் நாட் மீட்னா நான் சந்திக்க போகிறது கிடையாது, நான் சந்திக்க மாட்டேன். ஐ வில் நாட் மீட் அப்படின்னு சொல்லணும். 24 வர வேணாம் அல்லது வர வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா ஐ வில் நாட் கம் அப்படின்னு சொல்லணும். இது கேஷுவலான பேசுகிற சென்டென்ஸு. ஸோ வர வேணாம் அப்படின்றத இங்கிலீஷில் நமக்குள்ளே பேசிப்போம்ல, நான் வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது ஐ வில் நாட் கம் அப்படின்னு சொல்லணும். 25 என்னென்னா நான் உங்ககிட்ட போக மாட்டேன், போக வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ வில் நாட் கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுற வார்த்தைகள். ஸோ போக வேணாம், போக மாட்டேன் அப்படின்றத இங்கிலீஷில் ஐ வில் நாட் கோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 25 டிஃப்ரெண்ட்டான தமிழ் சென்டென்சஸ், ரொம்ப ஷார்ட்டான சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், அதுவும் நம்ம பார்த்தது இன்றைக்கி நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் பார்த்தோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ். ஆல்ரெடி நம்ம Day 2 Day 1க்குலாம் போட்டிருக்கோம், அதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னமும் கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம் வீடியோ. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்டேட்டில் இருங்க. தேங்க்யூ.